அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு இந்த 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் அதற்கு முன்னதாகவே தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது என்று நேற்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தென்பகுதியைச் சேர்ந்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீலகிரி, கோவைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அதிக மண்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அங்கிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவலாஞ்சில் அதிகபட்சமாக மழை பெய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சில் 21 சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீலகிரியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களை பொறுத்தளவில் ஏற்கனவே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பேரிடர் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.